ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்தது, சார்ட்ல நம்ம அனலைசிஸ் பண்ணி பிளான் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணிடுவோம். அடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் இந்த நடந்த சார்ட்ல நம்ம எதை முக்கியமா கவனிச்சு சரியான விஷயத்த பிளான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன லெவல்ல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது புட் எடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அது கீழே வந்தது. அதோடைய டார்கெட் லெவலில் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தது 24,800. ஸோ இந்த லெவல் வரைக்கும் தான் நமக்கு பிளான் இருந்தது. ஸோ அதிகபட்சமாக நமக்கு இதுதான் பிளானும் வச்சிருந்தோம். ஆனால் அதுக்கும் கீழே மார்க்கெட் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் வச்சிருக்கு இந்த இடத்துல. ஆனால் நம்ம அப்சைட் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடில் இந்த டார்கெட் வரைக்கும் வரும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது நடந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இதோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா மேல இருந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டே இருந்தது. ஸோ சேம் டைம் இப்பயும் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் 24,950 ரிவர்சல் ஆகும்போது தான் மார்க்கெட் டைரக்ஷன் டவுன்ல போக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை இன்டிமேட் பண்ணணும் டெலிகிராமில். ஸோ டெலிகிராமில் 24,900 மார்க்கெட் ரன்னிங் இருக்கும்போதே டவுன் சைட் போக சான்ஸ் இருக்கு. 24,800 வரைக்கும்னு நமக்கு ஒரு இந்த லெவலுக்கான இன்டிமேஷனை கொடுத்துட்டோம். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் நம்மளும் புக் பண்ணோம். ஆனால் அதுக்கும் கீழே மார்க்கெட் இது வரைக்கும் வந்து இப்போ க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய டைரக்ஷன் இது நடந்திருக்கு. நம்ம அதுக்கான கணிசமான பாயிண்ட்டும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அதில் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை இந்த லெவலில் இன்டிமேட் பண்ணியும் ட்ரேடிங் எடுக்காமல் அல்லது எடுக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி ரீசனால எடுக்க முடியலை உங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னால் அந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனால் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் 24,800 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனில் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படிங்கிற இந்த லெவல் டச் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்றப்ப ஒரு ஹெல்த்தியான மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த லெவலை டச் பண்ணும்போது மேலே போகிறதுக்கான இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணிட்டு ஆனால் இங்கே செல்லர் ப்ரெஷர் அதிகமாகும் போது டவுனில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நடந்துச்சு. ஸோ இந்த லெவலில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம அடுத்து என்ன நடக்கும்னா ப்ரீவியஸ் லோ, அதாவது ப்ரீவியஸ் ஹை லோ, அதுக்கப்புறம் மேலே ஹை போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஞ்சுக்கான மொமெண்டம், அதாவது 24,600 to 580. ஸோ இந்த ரேஞ்சுக்கான மொமெண்டம்ல மார்க்கெட் டைரக்ஷன் மாறும். ஸோ இந்த ரேஞ்ச் மொமெண்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ண 24,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் டைரக்ஷன் நம்ம கால் சைடில் அப்சைட் பிளான் பண்ண வேண்டாம். இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை டெலிகிராம் டிபேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போதும் டவுனில் புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது 24,500 வரைக்கும் நமக்கு புட்டுக்கான லெவல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த குரூஷியல் ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குதா, இங்கேயும் பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்த்து தான் பிளான் பண்ணணும். ஸோ இதை நம்மளாம் இன்டிமேட் பண்ணுறோம் டெலிகிராமில், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி டவுனில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய லெவல் அப்படிங்கிறது 24,800. ஸோ 24,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் டைரக்ஷன் போனால் மட்டும்தான், அது க்ளோசிங் கிளியர் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம இந்த விஷயத்தை பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்பயும் ஒரு ரேஞ்ச் ஆர் புட் சைடு செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மாதிரி மேலே ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போதெல்லாம் புட்டு எடுத்து டார்கெட் டவுன் சைடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டியோட மொமெண்டம்ல இந்த மெத்தட்ல நம்ம என்ட்ரி எடுக்க சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா டைரக்ஷன் பிடிச்ச மேலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 24,900 இருந்து கீழே டவுன்ல வந்திருக்கு. ஸோ 25,500 வரைக்கும் டவுன்ல வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ 25,500 டைரக்டா சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது 24,750க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால், அதாவது இப்படி ஒரு மொமெண்டம் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகும். ரேஞ்சில் இங்கேயே ஒரு ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆகி அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் அப்சைட் பிரேக் அவுட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த ரேஞ்சோடைய லோவஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு மறுபடியும் நம்ம காலுக்கு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது அங்கிருந்து டவுன் சைட் கன்ஃபர்மேஷன்ல புட்டுடுங்க. அப்சைட்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து நம்ம பிளான் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறதையும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், டைரக்ஷன் லெவலையும் பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ டீப் இந்த மணி. நான் என்ன ரீசனுக்காக அதை எடுத்திருக்கேன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுலையும் சொல்கிறோம், டீப் இந்த மணியில் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு சடன் மூமெண்டம்ல நமக்கு டார்கெட் கிடைச்சிடும். ஒரு டே ஃபுல்லாக உட்காந்து என்ட்ரி எடுக்கணும், டார்கெட்டுக்காகவும் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணுன்ற நிலைமை இல்லாமல் ஒரே என்ட்ரி ஈஸியாக நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃபான விஷயமா முடியும் அப்படின்றனால இந்த லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டீடைல்ஸ் தான் சொல்லியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. த சேம் டைம் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ டீடைல்ஸ் தேவைப்படக்கூடிய நம்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.